காரைக்குடி ஸ்டைலில் இன்றைக்கி நான் வந்து பிரியாணி செய்ய போகிறேங்க. அதுக்கு 3/4 கிலோ கறி எடுத்து வச்சுருக்கேன். 1/4 கிலோ குழம்பு மாட்டம் செய்ய போகிறேன். இப்போ இந்த கறியில் பெரட்டுறதுக்கு மசாலாவை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து அரைச்சி வச்சுக்கிட்டேன். அப்புறம் தக்காளி பழம், வெங்காயம் இதெல்லாம் நறுக்கி எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ மிக்ஸி ஜாரில் 5 பச்சை மிளகா, நல்லா காட்டமாக இருக்க நீல பச்சை மிளகா 5 எடுத்திருக்கேங்க. பச்சை மிளகா நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அதே மாட்டம் பட்டை உங்கள் பெருவிரல் கட்டை விரல் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கணும். கிராம் 5, ஏலக்காய் 4 எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நல்லா மைய நல்லா அரைச்சி கொண்டு வந்துக்கோங்க. நல்லா நைஸாக அரைக்கணுங்க. திப்பி திப்பியாக அரைக்கக்கூடாது, ரொம்ப நைஸாக அரைக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்ல மைய அரைச்சி இப்போ கறியில் நம்ம பெரட்டி எடுத்துக்கலாம். பெரட்டுறப்பயே நம்ம எந்த கப்பில் அரிசி எடுக்கிறோமோ அந்த கப்பில் 1 கப்பு தயிர், 1 கப்பு புதினா நல்லா கழுவிட்டு நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கணுங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பெரட்டி எடுத்துக்கணும். நல்ல கெட்டியான தயிராக எடுத்துக்கணும், தண்ணியாக எடுத்துடாதீங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்குங்க. புதினா வந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்குங்க. சாப்பிட்றப்பயும் ரொம்ப அருமையாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை. நல்லா பெரட்டி மூடி வச்சுருங்க. இந்த மூடி வச்சதுக்கப்புறம் அரிசியை இதோடையே சேர்த்து ஊற வச்சுருங்க. நான் வந்து 1 கப்பு எடுத்திருக்கேன். தாராளமாக 1/2 கிலோ அரிசி எடுத்துக்கோங்க. இப்போ புதினா, மல்லித்தலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி பழம், பெரிய வெங்காயம், எண்ணெய், நெய், கரம் மசாலா 2 டேபிள் ஸ்பூனு, மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள், தயிர், அவ்வளோதாங்க. இப்போ 1/2 சைஸு லெமனு, உப்பு, ஏலக்காய், கிராம்பு, பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ அரிசி நம்ம பக்கத்தில் ஊற வச்சுருக்கோம். நல்லா ஊறிடுச்சு. அதே மட்டும் கறியும் நல்லா ஊறி எடுத்தாச்சு. இப்போ அகலமான ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டேன். அதில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி, நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதெல்லாம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம பட்டை, கிராம்பு, சோம்பு, பிரிஞ்சி இலை எல்லாமே நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் நல்ல ஒரு நல்ல ப்ரௌன் கலரில் வரணுங்க. ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு கிண்டி விட்டுருங்க. ஒரு கண்ணாடி ஸ்டேஜுக்கு வரணும். இதில் நான் பெரிய வெங்காயம் வந்து 1.5 வெங்காயம் நான் எடுத்திருக்கேங்க. 3/4 கிலோவுக்கு 1.5 வெங்காயம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தக்காளி பழம் 1 பழம் நல்ல பெரிய பழமாக நான் எடுத்திருக்கேங்க. பாருங்கள், இந்த ஸ்டேஜ் இப்போ நம்ம கறி எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மசாலாலாம் போட்டு ஊற வச்சுருக்க கறியை ஆட் பண்ணிக்கிறோம். இந்த கறியோட நிறம் மாறுற அளவுக்கு நம்ம கிண்டி விட்டுக்கணும். பாருங்கள், கறியை நல்லா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு நிறம் மாறணும். மாறினதுக்கப்புறம்தான் நம்ம மசாலா தக்காளி பழத்தை நம்ம போட்டுக்கணும். நிறம் மாறணும். இந்த கறியோட நிறம் மாறினதுக்கப்புறம் தான் தக்காளி பழத்தையே ஆட் பண்ணணும். இப்போ வெங்காயம் தாளித்ததுக்கப்புறம் நீங்கள் தக்காளி பழத்தை சேர்க்காதீங்க, அது வேறு டேஸ்ட்டு கொண்டு போயிடும். அதே மாதிரி தக்காளி பழம் நிறையா சேர்த்துறாதீங்க. சேர்த்திங்கன்னா அது வந்து தக்காளி ஃப்ளேவராக தான் இருக்குமே ஒழிஞ்சிய உங்களுக்கு பிரியாணி ஃப்ளேவரே இருக்காது. சில பேர் தக்காளியே போட மாட்டாங்க, அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த இதுக்கு ஒரு 1/2 பழம் போடுங்க, நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா கறி நிறம் வந்து மாறிக்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் பாருங்கள் ஃபுல்லாக மாறிடுச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளி, புதினா, மல்லித்தலை, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கிறோம். இப்போ கரம் மசாலா, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்குங்க.
மிளகாத்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் தாங்க சேர்த்துருக்கேன். ரொம்ப சேர்த்துறாதீங்க. ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். அதனால தாங்க 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். இப்போ 1 கப் அளவு தயிர் சேர்த்துக்கிறோம். நல்ல கெட்டியான தயிர். பாருங்க, எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. நல்லா கிண்டி விட்டு மூடி வச்சிருங்க. மூடி வச்சு ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஃபுல் ஃப்ளேமில் அடுப்பை வச்சுருங்க. நல்லா வேகட்டும். இது பிராய்லர் கோழினால சீக்கிரமாக வெந்துடும். நாட்டுக்கோழின்னா உங்களுக்கு 1/2 மணி நேரம் ஆகுங்க. இப்போ கல் உப்பு போட்டிருக்கேன். கல் உப்பு நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கறி வேகிறதுக்காண்டி. நம்ம அரிசி போடுறப்ப நம்ம உப்பு பதம் அப்போதைக்கு பார்த்துக்கலாம். இப்போ கறி வேகிறதுக்காண்டி 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கோம், கல் உப்பு. இப்போ நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி வச்சிடணும். ஒரு 1/4 மணி நேரம் கழித்து நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா கறி நல்லா 3/4 பதத்துக்கு வேகிறதுக்கு ஒரு கம்மியாக இருக்கும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் தாங்க நம்ம அரிசியை சேர்த்துக்க போகிறோம். பாருங்கள், கறி நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் மசாலா எல்லா ஐட்டமும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ அரிசியை நல்லா தண்ணி இல்லாமல் இருத்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நீங்கள் தண்ணி ஊற்றுற அளவு கரெக்டாக இருக்கும். நல்லா அந்த கறியில் நல்லா கிண்டி விட்ருங்க. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் தாங்க தண்ணி இருக்குது. தண்ணி எவ்வளோ ஊற்ற போகிறோன்னு நான் கரெக்டாக காட்டுறேன் பாருங்கள். நான் இந்த கப்பில் 1 கப் அளவு நான் அரிசி எடுத்துக்கிட்டேங்க. 2 கப் அளவு நான் தண்ணி ஊற்றிக்க போகிறேன். ஆல்ரெடி நம்மளுக்கு அரிசி அந்த கறி முங்குற அளவுக்கு தண்ணி இருந்துச்சு, நீங்களே பார்த்தீங்க. இப்போ நான் அரிசிக்கு தகுந்தாப்பில் 2 கப்பு தண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு 1 கப்பு ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் 1/2 கப்பு, மீதி 1/2 கப்பு இந்த தண்ணியை இதை ஊற்றிட்டேன். பாருங்கள், 2 கப்பு தாங்க கரெக்டான அளவு. இதுக்கு மேலே நீங்கள் ஊற்றினீங்கன்னா சாதம் குழஞ்சி போயிடும். 2 கப்புன்றது கரெக்டான அளவு. நல்லா கிண்டி விட்டுட்டு உப்பு உரப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு இந்த ஸ்டேஜில் பார்த்துக்கோங்க. உரப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து அந்த தண்ணியோட உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணுங்க. அப்போ தாங்க பிரியாணிக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ மூடி வச்சு ஒரு 1/4 மணி நேரத்திலே பிரியாணி நல்லா வெந்துருங்க. பாருங்கள், லோ ஃப்ளேமில் தாங்க அடுப்பை வச்சுருந்துருக்கணும். அப்போ தான் அரிசி உடையாமல் இந்த மாதிரி வரும் பொல பொலன்னு. பாருங்கள், இதுக்கு தம்மு தேவையே இல்லைங்க. நல்லா அழகாக வெந்துருச்சு. 1/4 மணி நேரம் தாங்க. இப்போ நல்லா பாருங்கள், உதிரி உதிரியாக இருக்குது. உங்களுக்காண்டி நான் எடுத்து காட்டுறேன். இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு கையளவுக்கு மல்லித்தலை ஆட் பண்ணிக்குவேன். மல்லித்தலை ஆட் பண்ணி ஒரு 1/2 சைஸு லெமனையும் நல்லா புழிஞ்சு விட்டுக்கோங்க டேஸ்ட்டுக்காண்டி. ஒரு பழத்தையும் சேர்க்காம 1/2 பழம் போதுங்க. அதாங்க கரெக்டாகவும் இருக்கும். ரொம்ப சேர்த்திங்கன்னா அப்புறம் புளிப்பு டேஸ்ட்டுக்கு வந்துடும். எலுமிச்சம்பழம் ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. சாதம் உடையாத அளவுக்கு கிண்டி விடணுங்க. பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் மல்லித்தலையை நல்லா தூவி விட்டுங்க. நல்லா கழுவி நல்லா பொடியாக நான் வச்சுருக்கேன். இப்போ நல்லா சேர்த்து விட்டாச்சு. இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் கழித்து நீங்கள் சாப்பாடு பரிமாறி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், 10 நிமிஷம் கழித்து நாங்கள் எடுத்து காட்டுறேன். இதுக்கு நான் கறி குழம்பு நான் செஞ்சுருந்தேங்க. அவ்வளோதாங்க, காரைக்குடி ஸ்டைலில் பிரியாணி ரெடி. இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.